ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் வந்து வீட்டுக்கு ஒரு சில பொருள் வாங்கியிருக்கோம். ஆனால் ரெடி காசு கொடுத்து வாங்கலை. நாங்கள் சீட்டு போட்டிருந்தோம். அந்த சீட்டு முடிஞ்சு பொருள் வந்து வீட்டுக்கு வந்துருச்சு. நாங்கள் எங்கள் பொங்கல் முடிஞ்சுதான் வரும்னு நினச்சோம். ஆனால் பொங்கலுக்கு முன்னாடி நேற்றே வந்துருச்சு எங்கள் வீட்டுக்கு. அது வந்து என்னென்னு பார்க்கலாம். அதில் ஒரு ஸ்பெஷலான பொருள் வந்து ஒன்று இருக்குது. அதில் வந்து அந்த ஸ்பெஷலான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் புண்ணியார்ச்சனைக்கு வந்து பத்திரிக்கை வைக்க போயிருந்தோம். அந்த அக்கா எங்கள் வீட்டுக்கார் வேலைக்கு போகிற பக்கம் தான். அந்த அக்கா ரொம்ப க்ளோஸு. அவங்க வந்து வீட்டுக்கு என்ன பொருள் வேணும் சொல்லுங்க. அந்த அக்கா வந்து புண்ணியாச்சரிக்கு போவையிலே கேட்டாங்க, என்ன வேணும் சொல்லுங்க அப்படின்னு. ஃபேன் வேணுமா, டிவி வேணுமா, என்ன வேணும் சொல்லுங்க, எந்த பொருள் இல்லையோ நான் வாங்கி தரேன் அப்படின்னாங்க. இல்லைங்கக்கா அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். இல்லை சொல்லு கவிதா, சொல்லு கவிதா. நாங்கள் இல்லைங்கக்கா எதுவுமே வேண்டாம், நீங்கள் வந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பத்திரிக்கை வச்சுட்டு வந்துட்டேங்க. மறுக்கா அந்த அக்கா வந்துட்டு நான் வேண்டான்னு சொல்லிட்டேன்னா, எதுவும் வேண்டாங்க்கா எல்லாம் இருக்குது அப்படின்ட்டேன். அப்புறம் மறுபடியும் இவங்க வேலைக்கு போவையில் வந்து இவங்கள்ட்ட கேட்டிருக்கிறாங்க. ஹரியப்பா கம்மிட்டு இருக்கணும். இவங்கள்ட்ட கேட்கங்காட்டி இவங்க இல்லைங்கக்கா எல்லாம் இருக்குன்னு இருக்கிறாங்க. அப்புறம் இல்லை நீ சொல்லு, நான் ஏதாவது வாங்கிட்டு தான் வருவேன் அப்படின்னாங்களா. அப்புறம் மறுபடியும் அந்த அக்கா வந்து புண்ணியாச்சனை அப்போ அவங்க வந்து வேற ஒரு பக்கம் கோயிலுக்கு போயிட்டாங்க, வரல. அவங்க பையன் மட்டும்தான் வந்தாங்க. அப்புறம் புண்ணியாச்சனைக்கு முடிஞ்சு ஒரு வாரம் கிளம்பிச்சு வந்தாங்க. அப்புறம் இவங்க வந்து நாங்கள் அம்மா மிக்சி தான் 10 வருஷமா கல்யாணம் ஆனதுலேருந்து அம்மா மிக்சி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கம்பெனி மிக்சி வந்து நாங்களும் வாங்கலாம்னு பார்க்குறோம், எங்களால் வாங்க முடியல. அப்புறம் அந்த அக்கா வந்துட்டு இவங்கள்ட்ட கேட்டங்காட்டி கிரைண்டர் வந்து எங்கள் அம்மா கிரைண்டர் தான், அது ரிப்பேர் ஆயிடுச்சு, கடையில் தான் மாவாட்டிப்போம். அப்புறம் அந்த அக்கா வந்து என்ன பண்ணாங்க, இவங்கள்ட்ட கேட்டங்காட்டியும் கிரைண்டரும் மிக்சி தாங்க்கா இல்லை அப்படின்னாங்காட்டி அந்த அக்கா வந்து என்ன பண்ணிட்டாங்க, எங்களுக்கு மிக்சி வந்து வாங்கிட்டு வந்தாங்க வரையில். அதுதான் இந்த மிக்சி. ஆமாம், அவங்க இப்போ விருந்துக்கும் வருவாங்க. தம்பி காது குத்துக்கு வருவாங்க. அந்த மிக்சி தாங்க இது. அதனால ரொம்ப இது அதுக்குள்ள பக்கத்துல கூட பாருங்க, பாரா ஜூஸர்லாம் இருக்கு. உட்கார்றது அக்கா என்ன இருக்காங்க, அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சு தான் உட்காந்துருக்காங்க. நவுரு ஹரி, ஹரி நவுரு ஹரி. ஆமா, இதே கலர் தான். ஆமா, நாங்க வச்சிருக்கோம். இது என்ன ரொம்ப அப்படியே யூஸ் பண்ணாத, அது அப்படியே டைட்டா தான் இருக்கும். அப்படியே தூக்கிடு. சேம் கலர், சேம் பிராண்ட் மிக்சி. அதனால எனக்கு இந்த மிக்சி வந்துமே எனக்கு வந்து எடுக்கிறதுக்கு மனசு இல்லை. அம்மா மிக்சி நல்லா தான் ஓடிட்டு இருக்குதுங்க, 10 வருஷம் ஆயிடுச்சு ஓடுது. அதனால வந்து சரி எதுக்கு அது ஓடையில எடுத்து இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதே தான் அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து எடுக்கவே இல்லையே. இப்போ வீடியோல காமிக்கலாம் அப்படின்றதுக்காக இதை எடுத்து காமிச்சேன். பெட்டி எடு, பெட்டி கொடுக்காரி. சரி இதனை காட்டு. இதை வந்து அப்படியே எடுத்து வச்சிடலாங்க, இல்லைன்னா வந்து ஹரிக்கிட்ட வந்து வச்சிருக்க முடியாது. இல்லைன்னா இவங்கள வச்சு சமாளிக்க முடியாதுங்க. நம்ம வீடியோ எடுக்கிறது 3 ஜாருங்க, பெருசு சின்னது அப்புறம் நடு சைஸ் ஒண்ணுங்க. 3 சைஸ் இருக்குது. இது வந்து சீட்டு போட்டு எடுத்துங்க. இது வந்து ரொம்ப 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 எங்களுக்கு ஸ்பெஷலான ஒண்ணுங்க. எனக்கு ரொம்ப நாள் ஆசை 4 பர்னர் அடுப்பு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து கல்யாணம் ஆன புதுசில் ஒரு அடுப்பு 2500 என்னமோ வாங்கினேங்க. ஆனால் இன்னமும் நல்லா தான் எரிஞ்சிட்டு இருக்கு. ஒரு டைம் என்னமோ சர்வீஸ் பண்ணினேங்க. சிம்பிளாக சாதாரணமான அடுப்பு தான். ஆனால் ஒரு டைம் தான், 10 வருஷத்துல ஒரு டைம் தான் சர்வீஸ் பண்ணியிருக்கிறேன். ஆனால் நல்லா தான் இருக்கு. இப்போதான் இந்த 2-3 வாரமாக தான் என்ன ஆகுதுன்னா, சிம்மில் வச்சு அணைஞ்சு போயிடுது. சரி நானே யோசித்தேன், அட அணைஞ்சு போயிடுதுல, நம்ம வந்து இந்த 4 பர்னர் அடுப்பு வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை இல்லை. அதனால வந்துட்டு இந்த நம்ம சீட்டு போட்டோம், நம்ம ஆசையை நிறைவேற்றிக்கலாம் அப்படின்ட்டு இந்த சீட்டு போட்டு எனக்கு முக்கியமான என்ன ஆசைப்பட்ட பொருள்லாம் வாங்கிக்கிட்டேன். ஆமாங்க, உண்மையாலுமே அவ சீட்டு போட்டுதான் இன்ன வரைக்கும் அவங்க கை காசு போட்டெல்லாம் வாங்குற மாதிரி நான் ஒண்ணுமே வாங்கிருக்க முடியாது. ஆனா வந்து இந்த சீட்டு போடங்காட்டி நான் என்னெல்லாம் வாங்கணும்னு நினைச்சனோ அந்த பொருள் எல்லாம் நான் வாங்கிக்கிட்டேன். அது வந்து நம்ம என்ன எப்படி இருக்குன்னு பாக்கலாம். எங்க அக்கா அடுப்பு பிரிச்சே பாக்கலாம். இப்போ உங்க முன்னாடிதான் இதுக்காகவே நீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க. அதனால இவளை வச்சு அக்கா இப்பதான் பஸ் திறக்குறாங்க, அழகா இருக்கு. இங்க பாரு, கோழி வந்து ஒண்ணு இறந்துருச்சு, அதனால மருந்து கதவை சாத்திட்டு போயிருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 பர்னர் அடுப்பு, 4 பர்னர் அடுப்பு. ஆனா மேல காசு கட்டிங்க, அழகா இருக்கு. ஆனா ஆட்டோமேட்டிக்கா இதாயிக்குன்னா இது லைட் அதான் எப்படின்னு தெரியல, லைட்டர் யூஸ் பண்றதுன்னு நினைக்கிறேன். ஏய் ஹரி வை, அதெல்லாம் உடைக்காத சாமி. வச்சிரு பாப்பா, இது விரிச்சுடு பாப்பா, வை மூடு.
இந்த அடுப்பு. ஆமா எங்க அக்காவுக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆனா இது வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசைங்க. சீட்டு போட்டு அவ தேவைய ஒவ்வொன்னா அவளே வாரம் எவ்வளவு 200 ரூபா. அது ஒவ்வொரு சீட்டை பொறுத்து இருக்குதுங்க கட்டுற அமௌண்ட். 200 300 அந்த மாதிரி. அதனால வந்து நான் சீட்டு போட்டு வாங்கிக்கிட்டேன். ஆனா இதையுமே இப்ப யூஸ் பண்ண போறது கிடையாது. அதை எடுத்து விடுப்பா. பொத்தி உள்ளே வச்சு. அதனால வந்து பழைய அறுப்பு எரிஞ்சிட்டு தான் இருக்குது. அதனால வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். இது எவ்வளவு கவிதா? இது அமௌண்ட் 4800. 4800. மேல 4800 ரூபா நான் கட்டுனேன். அந்த அமௌண்ட்டுக்கு உண்டான பொருள் இது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்பெஷலான பொருள் இருக்கு. அதை வந்து அது வந்து எங்களுக்கு கிடையாது. நாங்க வந்து ஒரு வேண்டுதல் வச்சிருந்தோம். அதுக்காக வந்து நாங்க சாமிக்கு வந்து கோயிலுக்கு வந்து வாங்கி வைக்கிறேங்க. இருங்க, அதை எடுத்துட்டு வருவாங்க. ஹரி இறங்குப்பா. ஹரி இறங்க, அதெல்லாம் உட்கார கூடாது. இரு நான் போறேன். இரு சீப்பேடு தினேஷ் நீ மட்டும்தான் கேட்பான். இது வந்து ஓபன் பண்ண வேண்டாங்க. ஏன்னா கோயிலுக்கு கொண்டுட்டு போறது நம்ம. ஆமா, ஆர்வோ வாங்கி வைக்கிறேன். நாங்க வந்து இது எதுக்காக கோயிலுக்கு வாங்கி வைக்கிறோம்னா, எங்களுக்கு வந்து பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் வந்து 6 வருஷம் வந்து எங்களுக்கு குழந்தை இல்லை. அதுக்கப்புறம் கோயிலில் வந்து வேண்டி இருந்தாங்க. பையன் இருந்துச்சு. அடுத்த பையன் இல்லை, அடுத்த குழந்தை இருந்துச்சுன்னா அது பையனா இருந்துச்சு. பையனா எங்களுக்கு கொஞ்சம் உசுறு. அதனால வந்து பையன் இருந்துச்சுன்னா ஆமா யாருமே பையனே கிடையாது. ஆமா அதனால வந்துட்டு பையனா இருந்துச்சு. அப்புறம் ஆமா ஃபர்ஸ்ட் சிவா, ரெண்டாவது எங்க ஹரி தாங்க. ஆமாங்க, எலக்ட்ரிக்கல் வேலை செய்யறாங்க. அதனால வந்து இவங்க வந்து கோயில்ல வேண்டி இருந்தாங்க. பையனா இருந்துச்சுன்னா நான் வந்து உங்க கோயிலுக்கு வந்து ஆர்வோ வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு. இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆர்வோ வாங்கி வைக்கிறேன்னு சொல்லிட்டு மறந்துட்டாங்கன்னா கையில அந்த அளவுக்கு மறந்துட்டாங்க. அதனால வந்து நம்ம கையில மறந்துட்டாங்கன்றது அது அப்பேற்பட்ட விஷயம். ஆனா அந்த அளவுக்கு நம்மள்ட்ட பட்ஜெட் இல்லை, அதுதான் உண்மை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் சீட்டு போட்டிருந்தேன்னா இதுவும் சீட்டு தான். எதுவுமே ரெடி காசு கிடையாது, எல்லாமே வந்து சீட்டு தான். அதனால வந்து சீட்டு போட்டோம். நம்ம சாமிக்கு வந்து வேண்டுதல் வச்சு வந்து பெண்டிங் வைக்க வேண்டாம். இவங்க என்கிட்ட சொல்லாம விட்டுட்டாங்க. இல்லைன்னா எப்படியோ ஒன்று கஷ்டமோ நஷ்டமோ நம்ம வாங்கி வச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் தான் வந்து என்கிட்ட சொன்னாங்க, சரி நம்ம ரெடி காசு வச்சுலாம் வாங்க முடியாது, நம்ம சீட்லயே ஒன்று வாங்கிடலாம். வாங்கி சாமிக்கு செய்ய வேண்டியதை நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கோயிலுக்கு போகுது. கோயில்ல போய் மாட்டுவோம். கோயில்ல கொண்டு போய் மாட்டிடுவாங்க. மாட்டுற அன்னைக்கு நாங்க போவோமா என்னன்னு தெரியல. ஏன்னா அவங்களே வந்து ஃபிட் பண்ணி கோயிலில் மாட்டி விட்டுருவாங்க. ஏன்னா அவங்களே வந்து எலக்ட்ரிஷியன் தானே, அதனால அவங்களே மாட்டி விட்டுருவாங்க. அதனால அந்த அன்னைக்கு நாங்கள் போகணுமோ என்னன்னு தெரியல. அதனாலதான் இன்னைக்கே வந்து வீடியோ எடுத்தாச்சு. ஆனா இது வந்து எப்போ கொண்டு போறாங்கன்னு தெரியல. தம்பி காது குத்தெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போகும். இப்போ போறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. அதனால அதுக்குள்ள போக முடியாது. காது குத்தெல்லாம் முடிஞ்சு ஒரு 2-3 நாள் ஆகி அதுக்கப்புறம் கொண்டு போய் மாட்டிடுவாங்க. கோயில்ல மாட்டினதுக்கு அப்புறம் வேணா நான் ஒரு வீடியோ எடுத்து போட சொல்றேன். வீடியோ எடுத்துட்டு வர சொல்றேன். எடுத்துட்டு வர சொல்லி அதை வந்து நான் போடுறேன் உங்களுக்கு. கோயில்ல மாட்டினதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இந்த சீட்டு சேர்க்கறான், சீட்டு போட்டு வாங்குறாங்க. எங்க சீட்டு போட்டு வாங்குறா? இவதான் நான் தான் ஏஜென்ட். நான் வந்து ஆளு சேர்த்திக்கிறேன். ஏஜென்ட்னா மெயின் ஏஜென்ட் கிடையாது. மெயின் ஏஜென்ட் 5-6 பேர் இருப்பாங்க. அதுல சைடு ஏஜென்ட்டுங்க. இப்ப நம்ம ஆளு சேர்த்திக்கலாம். அதுல நான் வந்து எத்தனை நாள் சேர்த்த முடியுமோ அத்தனை நாள் சேர்த்திப்பேங்க. அதுல சேர்த்தையில என்னோடது 2 சீட்டு 3 சீட்டு எனக்கு எந்தெந்த பொருள் வேணும்னு நான் முடிவு பண்றேனோ எனக்கு அத்தனை சீட்டு நான் போட்டுப்பேங்க எனக்குன்னு. ஃபர்ஸ்ட் சீட்டு போட்டா அப்ப வந்து இது எடுத்துக்கிட்டா பீரோ எடுத்துக்கிட்டா. ஃபர்ஸ்ட் சீட்டு போட்டப்ப என்ன பண்ணுனா எனக்கு வந்து குழுக்கல்ல வந்து 5 சேர் ஒட்டுக்கா விழுந்துருச்சுங்க. குழுக்கல்ல விழுந்துருச்சுன்னா நம்ம வந்து பணம் கட்ட தேவையில்லை. 6 சேருங்க. 6 சேர் வந்து ஒட்டுக்கா குழுக்கல்ல விழுந்துருச்சுங்க. மீதி வந்து இந்த சோபா வாங்கினேன். அடுத்தது வந்து பீரோ ஒன்று வாங்கினேன். போன டைம் 40 வாரம் போட்டாங்க. அது சோபா இதுதாங்க. அப்புறம் பீரோ இருக்குது. அப்புறம் வந்து எங்களுக்கு வந்துச்சு. அங்க இருக்கிற கட்டிலும் பீரோவும் இங்க சீட்டு போட்டு அங்க வந்தது. அப்புறம் பீரோ வாங்கணும். அடுத்தது நெக்ஸ்ட் என்ன வாங்கணும் பாத்தீங்கன்னா, எங்க வீட்டுல ஒரு எங்க வீட்டுக்குன்னு வாங்க. இங்க நின்று காட்டுது நெக்ஸ்ட் சிங்கு தொட்டில பாத்திரம்லாம் கிடக்கு. சிங்கு தொட்டில பாத்திரம் கிடக்குதா? அது வந்து போன சீட்ல வாங்கி வீட்டுக்கு ஆர்வம் வந்து நாங்க கேன் தண்ணி தான் வாங்குவோம். கேன் 30 ரூபா
இருக்கேன்னு ஆகுங்க. அப்புறம் அதை யோசனை பண்ணிட்டு தான் ஆர்ஓ வாங்கி நம்ம மாட்டிக்கலாம், எத்தனை தண்ணி வாங்குறது அப்படின்ட்டு ஆர்ஓ வாங்கி மாட்டிட்டேன். இந்த தடவை சீட்டு போட்டுதான் கோயிலுக்குன்னு வாங்கினது. அதுக்கப்புறம் தான் என்கிட்ட சொன்னாங்க, அப்பயே சொல்லியிருந்தாங்கன்னா அதே கொண்டு போய் கோயில்ல மாட்ட சொல்லியிருப்பாங்க நானு. ஏன்னா நம்ம கூட மெதுவா இது பண்ணிக்கலாம், கோயிலுக்கு வந்து அதை உடனே செஞ்சிடணும். அது ஆமாங்க. அது வந்து எங்க வீட்டுக்காரர் வந்து வேண்டி இருக்கிறாங்க. அப்புறம் வந்து அந்த கோயில்ல இருக்கிறவங்க பூசை பண்றவங்க மெட்ராஸ்லயே எங்கே இருக்கிறாங்க, அங்க போய் செட்டில் ஆயிட்டாங்க. அவங்க கனவுல போய் சொல்லிச்சாமாங்க, இது மாதிரி அந்த பையன் வந்து வேண்டி இருக்கிற அப்படி அப்படின்னு சொல்லி சாமி போய் அவங்க கனவுல சொல்லாங்காட்டி அவங்க வந்து கோயில்ல இருக்கிறவங்கள்ட்ட கூப்பிட்டு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க, இது மாதிரி கார்த்தி இது மாதிரி வேண்டி இருந்தா அப்படியாமா அப்படின்னு. அப்புறம் தான் இவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, இது மாதிரி வந்து நான் வேண்டி இருந்தேன், இது மாதிரி வந்து சாமி சொல்லிச்சாமா அவங்க கனவுல, அதனால அது செஞ்சிடலாங்க இதான்னு சொல்லாங்காட்டி சரி நம்ம இந்த சீட்டை வந்து நம்ம ஆர்வம் வாங்கி சாமிக்கு செய்ய வேண்டியது செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் வாங்கிட்டேங்க. அதை ஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கோயில்ல மாட்டினாதான் எனக்கு இன்னும் ஹாப்பியா இருக்கும். ஏன்னா அது அவ்வளோ ஒரு, ஏன்னா சாமி வந்து நாங்க கேட்டதை எங்களுக்கு கொடுத்துருச்சு, அதே போல நாங்க சாமிக்கு வேணுனதை செஞ்சிடணும்ல. ஏன்னா சாமி நம்ம கொடுத்துருச்சுன்னா நம்ம அதை திருப்பி செய்யாம இருக்கக்கூடாது. நம்ம கேட்டது சாமி கொடுத்துருச்சு, நம்ம வேண்டுனதே சாமிக்கு செஞ்சிடணும். இதுல பெசல் என்னன்னா எங்க ஹரி தான் எங்களுக்கு பெசல், இவன் தான். ஆமா குறும்புங்க. ஹரிமுருகன்ற ஹரிங்கிறதுல ஆரம்பிச்ச எல்லாமே குறும்பு தானே இருக்குங்க. சிவா பாருங்க, நான் வீடியோ எடுக்கிறேன் அமைதியா வந்து. ஆமா, அது உடனே அவன் வந்து ரிப்பீட்டடா ஒரு போன் எடுத்து வச்சுட்டு அவன் வீடியோ எடுப்பான், அதனால வந்து அவன் எல்லாம் நோட் பண்றான், அவன் வந்து நோட் பண்ணல. ஆமாங்க. ஆமா, லைக் பண்ணுங்க, மறக்காம டெய்லியும் போடுற வீடியோஸ் கண்டிப்பா பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதை விட பெட்டரா வீடியோ, இதோட பெட்டரா இன்னொரு ரொம்ப 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 ஸ்பெஷலான வீடியோ ஒன்று அடுத்தது வருது. அது என்ன வீடியோன்னு சொல்லி நீங்களே கெஸ் பண்ண முடிஞ்சா கெஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோ, இதுக்கு அடுத்த வீடியோ அதுதான் வரும். ஆமா, பாய் ஃபேமிலி.